ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அருணாஸ் மீடியா. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்தானி மெட்டி பியூட்டி டிப்ஸ் தான். இந்த முல்தானி மெட்டி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும். இந்த முல்தானி மெட்டி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் ஃபேஸ் கிளியராகவும் இருக்கும், பிம்பிள்ஸும் வராமல் இருக்கும். ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட போயிடும். ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிடும். இப்போது எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி முல்தானி மெட்டி யூஸ் பண்ணாக்கா பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றது பார்க்கலாம். ட்ரை ஸ்கின்க்கு முல்தானி மெட்டி கர்டும் சேர்த்து யூஸ் பண்ணாக்கா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நார்மல் ஸ்கின்க்கு முல்தானி மெட்டியும் ரோஸ் வாட்டரும் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின்க்கு முல்தானி மெட்டியும் லெமனும் சேர்த்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி, சாண்டல்வுட், வாட்டர் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க ஸ்கேர்ஸு, ஸ்பாட்ஸு எல்லாமே போயிடும். முல்தானி மெட்டி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும். முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், டேண்ட்ரஃப் இதெல்லாம் வராது. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா க்ரோத்தும் ஆகும். முல்தானி மெட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. முல்தானி மெட்டி டேண்ட்ரஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னா, முல்தானி மெட்டியும் லெமனும் யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். ஹேர் ஃபாலுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னா, முல்தானி மெட்டி, ஆலிவேரா ஜெல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாக்கா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஹேர் நல்லா க்ரோத்தும் ஆகும். ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்னிங்காக இருக்கணும்னா, கேர்லி ஹேர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்னிங்காக ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்னிங்காக ஆகும். அந்த ஸ்ட்ரெயிட்னிங் ஆகணுன்னா முல்தானி மெட்டியும் தயிரும் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங்காக ஆகும். எல்லா ஹேர் பேக்கும் 30 மினிட்ஸ் விட்டுடணும். ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி 30 மினிட்ஸ் விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணோம்னாக்கா, மைல்டான ஷாம்பில் வாஷ் பண்ணாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா ஹேர் மாஸ்க்கும் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடணும். 30 மினிட்ஸ் கழித்து மைல்டான ஷாம்புவில் வாஷ் பண்ணாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.